நல்ல ஆரம்ப ஜெபத்தை எடுத்த ஐயாவை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த காலங்களில் நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகங்களை நாம் படித்து கொண்டிருந்தோம். கடந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையில் ஒரு சிறப்பு ஆராதனை இருந்தபடியினாலே கடந்த வாரத்தில் நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களை கடந்த 2 வாரங்களாக நம்மால் தொடர முடியவில்லை. இந்த நல்ல நாளிலும் நாம் மீண்டுமாக அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் அறிமுகத்தை நாம் பார்த்து முடித்தோம். 7 திருச்சபைக்கான தூதுகள் என்று வருகிற பொழுது முதலாவது திருச்சபை குறித்து நாம் படித்திருக்கிறோம். எபேசு திருச்சபை குறித்து படிச்சிருக்கிறோம். இந்த எபேசு திருச்சபை குறித்து படிக்கும் பொழுது நாம் மிக முக்கியமான காரியங்களை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதை ஒரு விசை நான் நினைவுபடுத்தி இந்த நாள் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைக்கிறேன். ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களில் மொத்தம் 8 தீர்க்க தரிசன சம்பவங்கள் உள்ளது. அந்த 8 தீர்க்க தரிசன சம்பவங்களையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு 2 காரியங்களை முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த 2 காரியம், ஒன்று, ஒவ்வொரு தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுதும் பரலோக தரிசனத்தை காட்டுவார், அதுக்கு நிகரான பூலோக தரிசனத்தை காட்டுவார் என்ற காரியத்தை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோங்க. ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் 7 திருச்சபையை குறித்து படித்தாலும் சரி, 7 முத்திரையை குறித்து படித்தாலும் சரி, 7 எக்காலங்களை குறித்து படித்தாலும் சரி, ஆண்டவர் 2 விதமான தரிசனத்தை காட்டுவார். ஒன்று பரலோக தரிசனம், மற்றொன்று பூலோக தரிசனம். பரலோக தரிசனத்தை புரிஞ்சாதான் பூலோக தரிசனம் நமக்கு தெளிவாய் புரியும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிற காரியம். அதே போல் 7 திருச்சபைகளை படிக்க துவங்கியன்னா 7 திருச்சபையில் முதல் திருச்சபை எபேசு திருச்சபை. திருச்சபைகளை குறித்து படிக்கிற பொழுது நாம் ஒரு 5 காரியங்களை மனதில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அந்த 5 காரியங்கள் என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? ஒவ்வொரு திருச்சபையை குறித்து படிக்கும் போதும் 5 விஷயம் இருக்கணும். முதலாவது, இயேசு கிறிஸ்து அந்த திருச்சபைக்கான அறிமுகத்தை கொடுப்பார். அறிமுகம் தான் முதலாவது விஷயம். இரண்டாவது என்னங்க? பாராட்டு. முதலாவது அறிமுகம், இரண்டாவது பாராட்டு, மூன்றாவது எச்சரிப்பு அல்லது குறைகளை சுட்டி காட்டுகிற காரியம் அப்படின்னு சொல்ல முடியும். மூன்றாவது குறை, 4வது அன்பான எச்சரிப்பு, 5வது வாக்குத்தத்தம். இப்படி 5 காரியங்களை ஒவ்வொரு திருச்சபையிலும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை நம்ம ஆரம்பத்தில் படிச்சிருக்கிறோம். எபேசு திருச்சபையே ஆண்டவர் பேசும் பொழுது எபேசு திருச்சபை கிட்ட ஒரு முக்கியமான ஒரு குறையை சுட்டி காட்டினார், ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தார். குறை என்னங்களா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் அப்படின்னு சொன்னார். எச்சரிப்பு என்ன அப்படின்னா, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்தில் இருக்கிற விலக்கு தண்டனை என்ன பண்ணுவேன்? நீக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நாம் மனம் திரும்பும் பொழுது என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னாருங்க. 7வது வசனம், 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு திருச்சபையிலும் இந்த 5 காரியத்தை நாம் பார்க்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறார் என்ற காரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வாரத்தில் 2வது திருச்சபை குறித்து நாம் படிக்க போகிறோம். 2வது திருச்சபை சிமர்னா திருச்சபை. இந்த சிமர்னா திருச்சபை குறித்து படிக்கும் பொழுது சில மிக முக்கியமான காரியங்கள் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 8லிருந்து 11 வசனங்கள் முடிய நம்ம வாசிக்க போகிறோம். 8லிருந்து 11 வசனங்கள் முடிய ஒரு கணம் வாசிப்போம். என்ன காரியம் இருக்குதுன்னு பாருங்களேன். சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இந்த சிமர்னா திருச்சபை குறித்து படிக்கிறோங்க. எப்பொழுதுமே ஒரு திருச்சபையை குறித்து படிக்கும் பொழுது மீண்டும் ஒரு 3 காரியத்தை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த 3 காரியம் என்ன அப்படின்னா,
முதலாவது தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறும் அப்படின்னா அந்த பட்டினத்தில் நிறைவேறும். பட்டினத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் இரண்டாவது எங்கே நிறைவேறும்? லோக்கல் சர்ச்சில் நிறைவேறும். லோக்கல் சர்ச்சில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டத்தில் வாழ்கிற எல்லா திருச்சபைகளையும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இப்படி தான் எபேசு திருச்சபையில் அழகாக படித்தோம். பட்டினம், லோக்கல் சர்ச், அந்த காலகட்டத்தில் இருந்து எல்லா திருச்சபைகளை குறித்தும் படித்தோம். ஸோ இன்னைக்கு சிமர்னா திருச்சபை குறித்து படிக்க வந்திருக்கிறோம். இந்த சிமர்னா என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, மிர் அப்படின்ற வார்த்தை ரொம்ப மிக முக்கியமான வார்த்தைங்க. இப்போ இந்த சிமர்னா திருச்சபையினுடைய தீர்க்க தரிசனங்கள் முதலாவது பட்டினம், லோக்கல் சர்ச், அந்த காலகட்டத்தினுடைய திருச்சபைன்னு சொன்னோம். இப்போ அந்த மிர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம வாசிப்போம் அப்படின்னா, மிர் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மிர் என்பது என்ன அப்படின்னா ஒரு செடி, ஒரு 6 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு செடியினுடைய பெயர் தான் மிர் அப்படின்னு சொல்ல முடியும். இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா அரேபியா தேசங்களிலும் அந்த பாலஸ்தீனா தேசங்களிலும் அதிகமாய் காணப்படுகிற ஒரு செடி என்ன அப்படின்னா இந்த மிர். இந்த மிர் செடியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு செடி அது. அந்த செடியை யாராவது பிட்டு வாயில் வச்சாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கசப்பு தன்மையுடைய ஒரு செடியாக இந்த மிர் செடி இருக்குது. ஆனால் அந்த மிர்ச்செடி எந்த அளவுக்கு அது கசப்பானதோ அதே விதமாக அந்த மிர்ச்செடியை யாராவது நசுக்குனாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நசுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடி என்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 6 அடி வளரக்கூடியது, அது உணவு அது பிட்டு ஒரு வேளை யாராவது வாயில் வைப்பாங்க அப்படின்னா மிகுந்த கசப்புடையதாக இருக்கும். ஆனால் யாராவது அதை நசுக்க ஆரம்பித்தா எந்த அளவுக்கு நசுக்குகிறார்களோ அந்த அளவுக்கு அது நறுமணத்தை வீசக்கூடிய ஒரு காரியமாய் அந்த மிர் என்ற செடி இருக்கிறது என்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. கசக்க கசக்க நறுமணத்தின் தன்மை அதிகரித்து கொண்டே இருக்குமா அந்த மிர் செடியில். ஸோ அந்த மிர் என்ற வார்த்தை இந்த சிமர்னா என்ற வார்த்தையோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை படிக்க போகிறோம். எப்படி இந்த மிர் என்ற செடி கசக்கப்பட நறுமணம் வீசிக்கொண்டே இருந்ததோ அதே போல இந்த சிமர்னா திருச்சபையும் அந்த சிமர்னா பட்டினமும் எப்படி கசக்கப்பட்டது, எப்படி நறுமணத்தை வீசியது என்ற காரியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். 5 காரியம். முதலாவது, ஒரு திருச்சபையை குறித்து ஆண்டவர் பேசும்போது அறிமுகமாவார் இல்லைங்களா? அறிமுகம் என்ன இருக்குது பாருங்க, அதை மீண்டும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8வது வாக்கியம். சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தருமானவர் சொல்கிறதாவது. இங்க ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க, முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான். அதை சொல்லிட்டு சொல்றாரு. இந்த திருச்சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறாரு? மரித்திருந்து பிழைத்திருக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த திருச்சபைக்கு மரித்திருந்தும் பிழைத்திருக்கிறவர்னு வெளிப்படுறாரு. ஒருவேளை இந்த திருச்சபையில் மக்கள், இந்த பட்டினத்தின் மக்கள் மரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த திருச்சபைக்கு அறிமுகமாகும் போதே ஆண்டவர் அப்படிதான் அறிமுகமாறாரு. மரித்திருந்து பிழைத்திருக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மரிப்பதற்கும் பிழைப்பதற்கும் இந்த திருச்சபையோடு ஏதாவது நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் படிக்க போறோம். அறிமுகத்தை சொன்ன ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்லணுங்க? பாராட்டு. வசனம் 9 பாருங்க, இந்த திருச்சபைக்கான பாராட்டு. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த திருச்சபைக்கான பாராட்டு என்று வரும்பொழுது உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் உபத்திரவத்தை நான் புரிஞ்சிருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் சொல்றாரு. நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருந்த தரித்திரத்தையும். ஒரு காலத்தில் ஐஸ்வர்யமாக இருந்திருக்கிறாங்க, அந்த ஐஸ்வர்யம் மற்றொரு காலத்தில் எப்படி மாறுதான்? தரித்திரமாய் மாறுகிறதா. அப்போ இவங்க எப்படி ஐஸ்வர்யவானா இருந்தாங்க, இந்த தரித்திர நிலை எப்படி வந்தது என்பதையும் இந்த திருச்சபையில் என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் படிக்க போகிறோம். அதை தாண்டி இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ யூதர்கள் இருந்திருக்கிறாங்க, அந்த யூதர்கள் என்ன தூஷணம் செய்தாங்க என்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் படிக்க போகிறோம். ஆனால் இந்த திருச்சபையினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? அறிமுகத்தை சொன்ன ஆண்டவர், பாராட்டுதலை சொன்ன ஆண்டவர் எதை சொல்ல மாட்டார் தெரியுங்களா? குறைய சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த திருச்சபை தேவனுடைய பார்வையில்
குறைவற்றதாய் காணப்படுகிறது. குறையில்லாத ஒரு திருச்சபை, 7 திருச்சபையில் எந்த திருச்சபை குறையில்லாத திருச்சபை அப்படின்னா இந்த சிமர்னா திருச்சபை தான் என்ற காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஸோ நம்ம தொடர்ந்து படிப்போம். முதலாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறணும்னு சொன்னோம்? பட்டினத்தில் நிறைவேறணும். பட்டினத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் லோக்கல் சர்ச்சில் நிறைவேறணும். லோக்கல் சர்ச்சில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டங்களில் இருக்கிற எல்லா திருச்சபையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னோம். பார்த்தீங்களா? அதே போல் அறிமுகம் பாராட்ட சொன்ன ஆண்டவர் அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இந்த திருச்சபைக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்பான ஆலோசனை, ஒரு ஆலோசனையை கொடுக்குறார். அந்த அன்பான ஆலோசனை என்ன? வசனம் 10 பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அப்போ இந்த திருச்சபை பாடுகளுக்கென்றே பிறந்த திருச்சபையாக இருக்குமோ? அதனால தான் ஆண்டவர் நீ படப்போகிற பாடுகளை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரோ, பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரோ. அடுத்த வார்த்தையை கவனிங்க. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அன்பான ஆலோசனை. நீ ரொம்ப பாடுபட போற, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ உன் மரண பரியந்தமும் உண்மையா இருப்ப அப்படின்னா நான் உனக்கு எதை கொடுப்பேன்னு சொல்றாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜீவ கிரீடத்தை மனசுல வச்சுக்கங்க. இந்த பட்டினத்தை குறித்து படிக்கும் போது அந்த ஜீவ கிரீடம் என்ற வார்த்தை எப்படி வருதுன்னு பாருங்க. இதை சொன்ன தெய்வம் அடுத்தது சொல்றாரு, 2ஆம் மரணத்தினால் நீ என்ன பண்றது இல்லை, சேதமாவது இல்லை. ஒரு கேள்வி, இயேசு எந்த மரணத்தை அடைந்தார்? இயேசு எந்த மரணத்தை அடைந்தார்? முதலாம் மரணங்களா 2வது மரணங்களா? முதல் மரணமா 2வது மரணமா? படிக்க போகிறோம். முதல் மரணம்னா என்ன, 2வது மரணம்னா என்ன என்பதை இந்த சத்தியம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? பட்டினத்தில் நிறைவேறின ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். பட்டினத்தை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படி என்பதை பாருங்களேன். இந்த சிமர்னா பட்டினம் ஒரு பலம் வாய்ந்த பட்டினங்களாம். இந்த பட்டினம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு மலைகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு பட்டினங்களாம். இந்த பட்டினத்துக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா மக்களின் கிரீடம். எல்லா மக்களுக்கும் கிரீடமாக இருந்த ஒரு பட்டினம் எது அப்படின்னா இந்த சிமர்னா பட்டினம் என்று சொல்கிறாங்க. அதே போல் இந்த சிமர்னா பட்டினம் மலைக்கு மேலே கட்டியிருந்தாலும் அதிகமான நாசங்களையும் மோசங்களையும் சந்தித்த ஒரு பட்டினம் எது அப்படின்னா இந்த சிமர்னா பட்டினம் தான். எப்படி அந்த நாச மோசங்களை சந்தித்தது அப்படின்னா பூமி அதிர்ச்சியினாலும் கொள்ளை நோய்களினாலும் இந்த பட்டினம் மிகவும் அங்கே சிரமப்பட்டு அந்த பட்டினம் ரொம்ப உபத்திரவத்தையும் வேதனையும் அடைந்த பட்டினம் என்று சொல்லி எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க. இந்த பட்டினத்தை பார்க்க வர்றவங்க எல்லாரும் பார்ப்பாங்களாம், சே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை, மலை மேலே இருக்கிற இந்த பட்டினம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பட்டினத்தின் மீது ஆசைப்பட்டு அந்த பட்டினத்தை பிடிக்க வருவாங்களாம். பட்டினத்தை பிடிச்சவங்க அந்த பட்டினத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அனுபவித்த பிறகாக என்ன செய்வாங்களாம், அந்த பட்டினத்தை ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கி போட்டுட்டு கடந்து போயிடுவாங்களாம். இப்படியாக பூமி அதிர்ச்சியினாலும் கொள்ளை நோய்கள்னாலும் மற்ற மனிதர்களாலும் தொடர்ச்சியாக அழிவை சந்தித்து கொண்டே இருந்ததா இந்த சிமர்னா பட்டினம். கிறிஸ்துவுக்கு முன்பதாக 605ஆம் வருஷத்தில் லிடியஸ் என்ற ஒரு கூட்டம் வந்து இந்த பட்டினத்தை என்ன செய்யறாங்கன்னா பிடிக்கிறாங்க. இவங்க பிடிச்சு அந்த பட்டினத்தை நாசம் பண்றாங்க. அதே போல கிறிஸ்துவுக்கு பின் 178வது வருஷத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அந்த பெரிய பூமி அதிர்ச்சியில் இந்த பட்டினம் வந்து ரொம்ப நாசமாயிடுச்சு. ஒரு ராஜா வந்தார், அவர் பேர் என்னன்னா மார்க்கஸ். இந்த ராஜா தான் என்ன செய்கிறாருன்னா அந்த சிமர்னா பட்டினத்தை பார்க்குறாரு. ஐயையோ இப்படி இருக்குதே பட்டினம் அப்படின்னு சொல்லி அந்த இடிந்து போன பட்டினத்தை இந்த மார்க்கஸ் என்ற அரசர் தான் என்ன செய்கிறாருன்னா மீண்டும் எடுத்து கட்டுறார். இப்போ எடுத்து கட்டி அந்த பட்டினத்தை மீண்டும் தன்னுடைய இயல்பான நிலைக்கு கொண்டு வந்த போது 1758வது வருஷத்தில் மீண்டும் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்த மாத்திரத்தில் இந்த பட்டினம் மீண்டும் அழிக்கப்பட்டது, மீண்டும் அழிவை சந்திச்சது. திரும்ப என்ன செய்கிறாங்க, அங்கே உள்ள மக்கள் மீண்டும் அந்த பட்டினத்தை எடுத்து கட்டுறாங்க. அப்படி எடுத்து கட்டும் போது துருக்கியர்கள் வராங்க. துருக்கியர்கள் வந்து இந்த பட்டினத்தை பிடிக்கிறாங்க. பிடிச்சு மீண்டும் அந்த பட்டினத்தை அழிச்சு போடுறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த பட்டினம் ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை அழிவை சந்தித்த பட்டினம். ஒவ்வொரு முறையும் அழிவை சந்திக்கும், அதை யாராவது எடுத்து கட்டுவாங்க, மீண்டும் எடுத்து கட்டுவாங்க, அழிவை சந்திக்கும், மீண்டும் எடுத்து கட்டுவாங்க, அழிவை சந்திக்கும். இப்படி எடுத்து கட்டுவதும் அழிவை சந்திப்பதுமே இந்த சிமர்னா பட்டினத்தில் இருக்கிற காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இந்த பட்டினத்துக்கு
இவ்வளோ அழிவை சந்திச்சாங்க இல்லைங்களா? இன்னைக்கு இந்த பட்டினம் இருக்குதுங்களா? யாருக்காவது தெரியுங்களா? சிமர்னா பட்டினம் அழிவை சந்திக்குது, மீண்டும் எடுத்து கட்டுறாங்க, அழிவை சந்திக்குது, மீண்டும் எடுத்து கட்டுறாங்கன்னு சொன்ன இல்லைங்களா? இன்னைக்கு இந்த பட்டினம் இருக்குதா இல்லையா? இல்லை அழிஞ்சு போயிடுச்சா சுத்தமா? இன்னைக்கும் அந்த பட்டினம் இருக்குது. கிஸ்மீர் அப்படின்ற பேரில் இன்னைக்கும் அந்த பட்டினம் இருக்குது. பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த பட்டினத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கிஸ்மீர் அப்படின்ற ஒரு பட்டினத்தினுடைய பெயரோடு இன்னைக்கு அந்த சிமர்னா பட்டினம் இன்றளவும் இருக்கிறது என்ற காரியத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பட்டினம் ஒவ்வொரு முறையும் அழிவை சந்திக்கும். அழிவை சந்தித்த பட்டினத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து கட்டுவாங்க, மீண்டும் அழிவை சந்திக்கும், மீண்டும் எடுத்து கட்டுவாங்க, மீண்டும் அழிவை சந்திக்கும். இப்படி ஒவ்வொரு முறையும் அழிவை சந்திப்பும் எடுத்து கட்டுவதும் அழிவை சந்திப்பதும் எடுத்து கட்டுவதும் என்று சொல்லி இந்த பட்டினம் இப்படியாக இருந்தபடினால இந்த பட்டினத்துக்கு ஒரு பெயர் வச்சாங்களாம். என்ன பட்டினம் தெரியுங்களா? ஜீவ பட்டினம். ஏன்? இத்தனை முறை அழிவை சந்திக்குது, ஆனால் இந்த பட்டினம் இன்னும் விழுந்து போகவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த பட்டினத்துக்கு ஜீவ பட்டினம் என்று சொல்லி பெயர் வைத்தாங்களாம். இப்போ இந்த பட்டினத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு இல்லைங்களா? இதே போல பாருங்க, அங்கே லோக்கல் சர்ச், அந்த பட்டினத்துக்கு என்ன நடந்துச்சோ அதே போல லோக்கல் சர்ச்சுக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்போ அங்கே சிமர்னா பட்டினத்தில் ஒரு லோக்கல் சர்ச் இருந்துச்சு. அந்த லோக்கல் சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் பேர் என்ன தெரியுங்களா? பாலிகார்ப். யோவானுடைய நேரடி சீஷன் தான் யார் அப்படின்னா அந்த பாலிகார்ப். இந்த பாலிகார்ப் தான் அந்த சிமர்னா பட்டினத்தில் போதகராக இருந்தார். இந்த சிமர்னா பட்டினம் எப்படி உபத்திரவத்தை சந்தித்ததோ அதே போல இந்த சிமர்னா திருச்சபையும் பலவிதமான உபத்திரவத்தை சந்தித்து வந்துச்சுங்களாம். 2ஆம் நூற்றாண்டில் அன்னைக்கு வாழ்ந்த ரோமபுரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த பட்டினத்தின் மேலே கண் வைத்து இந்த பட்டினத்தில் இருந்த இந்த லோக்கல் சர்ச்சையை ரொம்ப உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். ரொம்ப உபத்திரவப்படுத்தப்பட்டு அன்னைக்கு இருந்த அந்த ரோமாபுரி ரொம்ப மோசமான நிலையில் அந்த பட்டினத்தில் அடித்தது போலவே அந்த லோக்கல் சர்ச்சையும் அடித்து போட்டாங்களாம். அப்படி அழித்து போட்ட மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பட்டினத்தில் மக்களை கொல்வதற்கென்றே ஒரு பெரிய அலங்கார கூடத்தை கட்டி வச்சுருந்தாங்களாம். என்ன தெரியுங்களா செய்வாங்களாம்? மக்களை கொல்லுவாங்களாம். கொன்று அவர்களுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்டை ஓட்டை எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பெரிய காரியத்தை கட்டி வச்சுருந்தாங்களாம். மக்களை கொல்வது தான் அங்கே இருக்கிற பெரிய வாடிக்கைங்களாம். ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு இருந்த அந்த சிமர்னா பட்டினத்தில் என்ன பொழுதுபோக்கு, லோக்கல் சர்ச் இருந்த காலங்களில் என்ன பொழுதுபோக்கு அப்படின்னா, மக்களை கொன்று அவர்கள் மண்டை ஓட்டை எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வீடுகளை கட்டி காரியங்கள் பண்ணுறது தான் அன்னைக்கு இருந்த வழக்கமாக இருந்துச்சுங்களாம். அதே போல் 1402ஆம் வருஷத்தில் ஒரு தளபதி வந்தார். அந்த தளபதி என்ன செய்கிறார் அப்படின்னா, மக்களை மீண்டும் உபத்திரவப்படுத்துகிறார். உபத்திரவப்படுத்தி என்ன செய்கிறார்னா, மக்களை கொன்று குவிச்சு மீண்டுமாக அந்த திருச்சபை அநேக உபத்திரவங்களை சந்தித்து என்று சொல்லி அங்கே எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த பட்டினம் எப்படி ஒவ்வொரு முறையும் அழிவை சந்திச்சதோ அதே போல இந்த திருச்சபையும் ஒவ்வொரு முறையும் அழிவை சந்தித்தது என்று சொல்லி பார்க்குறோம். 1424ஆம் வருஷத்தில் துருக்கியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த லோக்கல் சர்ச்சை சுத்தமாக இந்த சிமர்னா திருச்சபை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அநேக உபத்திரவங்களை கொடுத்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான். யார் அவர் அப்படின்னா, ரோமாபுரியில் அரசாண்டு கொண்டு வந்த ஒரு நபர். அவர் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நபர். அந்த நபரை நான் பின்னாடி சொல்கிறேன் யாருன்னு சொல்லி. அவர் என்ன செய்தார், இந்த சர்ச்சுக்கு அப்படி என்ன காரியங்களை செய்தார் என்பதை அந்த காலகட்டத்தின் திருச்சபை படிக்கும்பொழுது அந்த நபரை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ பாருங்க, இந்த சிமர்னா பட்டினம் என்ன உபத்திரவத்தை அடைந்ததோ அதே போல அந்த தீர்க்க தரிசனம் சரியாக அங்கிருந்த லோக்கல் சர்ச்சிலையும் நிறைவேறி கொண்டே இருந்தது. இந்த பட்டினத்தை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை நான் படித்தேன். என்ன படித்தேன் அப்படின்னா, இந்த பட்டினத்தில் இருக்கிற ஜனங்கள் உபத்திரவங்களை சந்திக்கும் போது தானாக தங்களை ஒப்பு கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டவர்கள். கொல்லுவதற்கு அன்னைக்கு இருந்த ரோம பேரரசர்களும் சரி மற்ற நபர்களும் சரி, ஒரு நபரை கொல்லுவதற்கு எதை பயன்படுத்துவாங்கன்னா பட்டயத்தை பயன்படுத்துவாங்க. இவங்க மக்களை கொன்று 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 அந்த பட்டயத்தினுடைய கருக்கே இல்லாமல் போயிடுச்சுங்களாம், மங்கி போச்சுங்களாம். அவன் யோசிச்சானா, எப்படிடா இவ்வளோ மக்கள் இந்த உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, இவ்வளோ மக்கள் எப்படி சத்தியத்துக்காக நிற்கிறாங்க, இவங்க மரணத்துக்கு இப்படி ஒப்பு கொடுக்குறாங்களே, எப்படி இவங்களால முடிந்தது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஒருவேளை இந்த நபர்களை உபத்திரவப்படுத்தாமல் விட்டுருக்கலாமோ? உபத்திரவப்படுத்த படுத்த படுத்த அங்கே சீஷர்களுடைய கூட்டம் அதிகமாகிக்கொண்டே இருக்குதுங்களாம்.
இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்களா, ஏண்டா இந்த நபர்கள் மேலே நம்ம கையை வச்சோம்? எப்படி அந்த மிர் செடி நசுக்க நசுக்க நறுமணமானது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதோ, மிர் என்ற செடி நசுக்க நசுக்க எப்படி அது அதிக விதமான நறுமணத்தை வீசுகிறதோ, அதே போல இந்த பட்டினத்தில் இருந்த அந்த லோக்கல் சர்ச்சி உபத்திரவத்தை சந்திக்க 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 ஆத்துமாக்களுடைய காரியம் அதிகமாகிக் கொண்டே இருக்குதுங்களாம். அன்னைக்கு இருந்த நபர்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஏன் இந்த மக்களை தொட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். முக்கியமாக பாருங்களேன், இந்த லோக்கல் சர்ச்சு, அந்த லோக்கல் சர்ச்சில் ஒரு நடந்த சம்பவத்தை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க. வசனம் 9 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தும் உனக்கிருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும். இவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களாம்? ஐஸ்வர்யவானாக இருந்தாங்களாம். ஆனால் போக போக யாராக மாறிட்டாங்களாம்? தரித்திரராய் மாறினாங்களாம். ஏன் இவங்க தரித்திரராக மாறினாங்க அப்படின்னா, இவர்களை உபத்திரவப்படுத்துகிற நபர்கள் இவர்களுடைய சொத்துக்களையும் காணியாட்சிகளையும் அபகரித்து பிடிங்குவாங்களாம். ஐஸ்வர்யவானா இருந்தவங்க எல்லாரும் எப்படி தரித்திரர்களாய் மாறினாங்க அப்படின்னா, சத்தியத்தின் நிமித்தம் ஆண்டவரின் நிமித்தம் தங்களுக்கு இருந்த எல்லா ஐஸ்வர்யங்களும், சத்தியம்தான் உண்மை, ஆண்டவர் தான் உண்மை, என்ன நடந்தாலும் சரி எங்க தெய்வத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லோரும் ஐஸ்வர்யவான்களாய் இருந்து சத்தியத்தின் நிமித்தம் அவர்கள் யாரா மாறினாங்களா? தரித்திரர்களாய் மாறினார்கள். நமக்கு வேத வசனம் சொல்லுது, நம்முடைய பொக்கிஷங்கள் எங்கே இருக்கணுங்களா? பரலோகத்தில். இந்த சர்ச்சி மக்கள்கிட்ட அன்னைக்கு இருந்த நபர்லாம் கேட்டாங்களாம், நீங்கள் என்ன எல்லாம் அவன் பறித்து போகிறாங்க, எல்லாத்தையும் அபகரிக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் வாய் பேசுறதே இல்லையே, எடுத்துக்கிறியா எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஏன் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மக்கள் சொன்னாங்களாம், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா, பொக்கிஷம் சேர்க்க வேண்டிய இடம் இது அல்ல, பொக்கிஷம் சேர்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னா பரலோகம். பொக்கிஷன்னு சொல்கிறீங்களே, என்ன இங்கே இருக்கிற வீடு நிலத்தையா நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், பொக்கிஷம் என்பது வீடோ நிலமோ காடோ கிடையாது, பொக்கிஷம் என்பது ஆத்துமாக்கள். நான் இயேசுவுக்காக என்னை தத்தியாகம் செய்யும் பொழுது அதை பார்க்கிற மற்றொரு ஆத்துமா வருது பாரு, அதுதான் பொக்கிஷம். நான் தரித்திரனாக இருந்து அநேகரை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா அதை நான் தாராளமாக செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் தங்களை தரித்திரராய் ஒப்பு கொடுத்தார்களாம். ஏன் ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான பொக்கிஷம் எங்கே? பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பாலிகார்ப் அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னல, இந்த பாலிகார்ப் அந்த சிமர்னா திருச்சபையினுடைய போதகருங்க. இவரை கொலை செய்வதற்கு ரோமாபுரி ஆட்கள் வராங்க. ரோமாபுரி ஆட்கள் இந்த பாலிகார்ப்பை கொலை செய்யணும். கொலை செய்ய வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் வந்த கூட்டத்தை பார்த்து இந்த பாலிகார்ப் சொன்னாராம், நீங்கள் ஏன் உடனே அவசரப்படுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பிறகு மற்ற காரியங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரோடு வேலை செய்திருந்த நபர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களாம். சாப்பாடு சமைக்க 2 மணி நேரம் ஆச்சுங்களாம். இந்த 2 மணி நேரமும் இந்த பாலிகார்ப் என்ன தெரியுங்களா செஞ்சாராம்? முழங்கால் போட்டு, ஆண்டவரே வந்திருக்கிறவர்களையும் ரட்சிங்கப்பா, இவங்க எல்லாருமே உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு அவர்களுக்காக ஜெபித்தாராம். இப்போ இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருந்த நபர்களே மனம் உடைஞ்சி இப்போ என்ன செய்ய முடியலை அப்படின்னா, இந்த பாலிகார்ப்பை விட்டுட்டும் போக முடியலை, கொண்டும் போக முடியலை. வயிறார உணவை கொடுத்து அந்த பாலிகார்ப்பை கொண்டு போனாங்களாம். பாலிகார்ப்பை கொண்டு போகும்போது ராஜாவுக்கும் ஒரு எண்ணம் இருந்துச்சான். இவங்க போய் சொன்ன மாத்திரத்தில் ராஜாவும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சான். ஆனால் சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த பாலிகார்ப்பை விடுதலை செய்ய முடியலை. அப்போ உபத்திரவத்தின் மத்தியிலும் மற்றவர்களுக்காக ஜெபித்து அவர்களும் பரலோகம் வர வேண்டும் என்ற பாரத்தோடு இருந்த நபர்கள் அந்த சிமர்னா பட்டினத்திலையும் அந்த சிமர்னா திருச்சபையிலும் இருந்ததை வேதம் அவ்வளவு நேர்த்தியாக சொல்லுதுங்க. அப்போ பட்டினத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் லோக்கல் சர்ச்சில் நிறைவேறிச்சு. இப்போ லோக்கல் சர்ச்சில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் அப்படியே அந்த காலகட்டத்தின் திருச்சபையில் நிறைவேறிச்சா என்பதை அதே வசனத்தில் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 10 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும்?
பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். எத்தனை நாள் காவலில் போடுவானா? 10 நாள். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் 10 நாள் என்பது எத்தனை வருடங்க? 10 வருஷம். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாய் நிறைவேறிச்சு. எப்போ தெரியுங்களா? கிபி 302 312 வரைக்கும் கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு அரசன் இந்த அரசாண்டு கொண்டிருந்த சமயத்தில் அங்கே லோக்கல் சர்ச்சில் என்ன காரியம் நிறைவேறிச்சோ அதே காரியம் அந்த காலகட்டங்களின் திருச்சபைகள் நிறைவேறிச்சுங்களாம். இந்த கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் என்ன செஞ்சான் அப்படின்னா, இந்த 10 வருஷம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லா திருச்சபைகளையும் உபத்திரவப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்களை பாடுகளுக்குட்படுத்தி அநேகர் மரணத்தையும் பார்க்கும்படியாக அவர்கள் கடந்து போனார்கள் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாய் அந்த காலகட்டங்களை நிறைவேறிச்சு. 302 312 வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் தெளிவாய் நிறைவேறியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்து சொன்னார், நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு அப்படின்னு சொன்னாருங்களே. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீ செத்தாலும் கவலைப்படாத, நீ உண்மையாயிரு, நான் உனக்கு எதை தருவேன்? ஜீவ கிரீடத்தை தருவேன். அதே போலங்க இந்த சிமர்னா திருச்சபையில் இருந்த காலகட்டத்தின் திருச்சபையாக இருக்கட்டும், லோக்கல் சர்ச்சாக இருக்கட்டும், அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் இயேசுவுக்காக மரித்தார்கள், இயேசுவுக்காக உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். எபிரேயர் புத்தகத்தில் வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன். எபிரேயர் புத்தகத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றார் என்பதை ஒரு நம்ம வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்தில் வசனம் 31 வாசிக்கிறேன். பாருங்களேன். நீங்கள் உங்கள் வேதாகமத்தை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சந்தித்தீர்களே, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்ட கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவிப்பதும் அன்றி. இந்த 10வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். வசனம் 11வது அதிகாரம் வசனம் 37 36 வாசிப்புங்க. வாசிங்கா. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அந்த மக்கள் என்ன உபத்திரவத்தை அனுபவித்தார்கள் என்பதை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரு. கல்லெறியுண்டாங்க, வாளால் அறுப்புண்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? எக்ஸாக்ட் சிமர்னா திருச்சபை 303வது வருஷத்திலிருந்து 313வது வருஷம் வரைக்கும் இந்த சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டம். இந்த சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் சாத்தான் எபேசு திருச்சபையை எப்படியாவது அவன் முடிச்சு கட்டணும்னு நினைச்சவன் இந்த சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டத்திலையும் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் உபத்திரவத்தை கொடுத்தான். ஆனால் உபத்திரவம் ஒருபோதும் அழிவை கொண்டு வரவில்லை. அது மாறா என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா, இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்தது. அப்போ இவ்வளோ கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்த ஒரு காலம் எது அப்படின்னா இந்த சிமர்னா திருச்சபையினுடைய காலம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாத, நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருங்க. எக்ஸாக்ட் இந்த தீர்க்க தரிசனம் 302 312 வரைக்கும் சரியாய் நிறைவேறுச்சு. இந்த கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் மூலமாக இந்த தீர்க்க தரிசனம் கரெக்டாக நிறைவேறிச்சு. இடையில நீரோ மன்னன் வந்தார், அவரும் அந்த உபத்திரவத்திற்கான காரியங்கள் எல்லாத்தையும் திறந்து விட்டார் என்று சொல்லி நம்ம வரலாற்று காரியங்களில் தெளிவாய் பார்க்க முடியுதுங்க. வசனம் 11 பாருங்களேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேத
படுவதில்லை. அது என்னங்க இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன அர்த்தம்? இரண்டாம் மரணம்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்சு ஒரு மரணம் தான் இருக்குது, இரண்டாவது மரணத்தினால் சேதப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்களே, அப்போ இரண்டாவது மரணம்னா எது? இரண்டு மரணங்களை குறித்து வேதாகமம் பேசுகிறது. அதில் முதல் மரணம் எது தெரியுங்களா? நித்திரை மரணம். ஆனால் இரண்டாவது மரணத்தை பற்றி பைபிள் பேசுது, பாவத்தின் சம்பளமாகிய மரணம். கிறிஸ்து இந்த இரண்டு மரணத்தில் எந்த மரணத்தை எடுத்துக்கொண்டார் தெரியுங்களா? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை எடுத்துக்கொண்டார். நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் அடைந்து, நாம் அடைய வேண்டிய காரியங்களை அவர் அடைந்து, நமக்காக இரண்டாம் மரணம், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தன் சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பா சத்தியத்து நிமித்தம் கஷ்டப்படுறீங்களா, சத்தியத்து நிமித்தம் உபத்திரவப்படுறீங்களா, சத்தியத்து நிமித்தம் நீங்க சாகுறீங்களா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முதலாம் மரணம், நான் அந்த இரண்டாம் மரணத்தை எடுத்துக்கிட்டேன், நீ முதலாம் மரணத்துக்குள்ளாக போவ அப்படின்னா நீ பயப்படாத, உங்களுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. அன்னைக்கு இருந்த அந்த சிமர்னா திருச்சபை அநேக விதமான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், பாடுகள் படுத்தப்பட்டார்கள். ஆண்டவர் அந்த காலத்தின் மக்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ முதலாம் மரணத்துக்குள் கடந்து சேனாலும் எவ்வளவு வேணும் கவலைப்படாத, நான் இரண்டாம் மரணத்தை எடுத்துக்கிட்டேன், முதலாம் மரணத்தினால் நீ சேதமாகுவது இல்லை. முதலாம் மரணத்தை நீ எடுத்துக்கொண்டாலும் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நான் மீண்டும் முன்ன என்ன பண்ணுவேன், உயிர் தெழுப்பேன். அதனால தான் அறிமுகமாகும் போது ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமாயிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ சத்தியத்து நிமித்தம் மரிக்கிறியாப்பா, நீ கவலைப்படாத, உனக்கு முதலாம் மரணம் தான். ஆனால் நான் எப்படி பிழைத்தனோ அதே போல நீயும் சத்தியத்துக்காக மரிப்ப அப்படின்னா மரித்தாலும் நீ பிழைப்பாய் என்ற வார்த்தையை ஆண்டவர் இந்த சிமர்னா திருச்சபை கொடுக்கிறார். அன்பானவர்களே, சபைகளுக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்கிறாங்களே, அன்னைக்கு சிமர்னா திருச்சபைக்கு என்ன ஒரு உபத்திரம் வந்துச்சோ இந்த காலத்தில் வருமா? என்னங்க நினைக்கிறீங்க? அன்னைக்கு சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஒரு உபத்திரவங்க, ரோமாபுரியின் மூலமாக ஒரு உபத்திரம் வந்துச்சு. இப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே போல உபத்திரவும் அதே போல அந்த காரியத்தினால இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு வருமா வராதா? நிச்சயம் வரப்போகுது, நிச்சயம் வரப்போகுது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் சொல்லுது, அந்த மிருகத்தையும் மிருகத்தின் சொரூபத்தையும் வணங்காதவர்கள் யாவரும் கொலை செய்யப்படுவார்கள். மரணம் நிச்சயமாக சத்தியத்திற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி, சத்தியத்துக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற நபர்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்படுறதுனால ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்துக்காக நீ மரிச்ச அப்படின்னா நீ கவலைப்படவே கவலைப்படாத, நான் உன்னை மீண்டும் என்ன செய்வேன், உயிர் தெழ பண்ணுவேன். இதில் நம்ம எந்த மரணத்தை குறிச்சிங்க பயப்படணும்? முதலாம் மரணமாகிய நித்திர மரணத்தை குறித்து பயப்படணுமா, இல்லை பாவத்தின் சம்பளமாகிய இரண்டாம் மரணத்தை குறித்து நம்ம பயப்படணுமா? இரண்டாம் மரணத்தை குறித்து பயப்படணும். சிமர்னா திருச்சபையின் மக்கள் எப்படி மனமுகுந்து வந்து உபத்திரவத்தில் நின்றாங்க. நீ வெற்றியா வெட்டிக்க, கொல்ல போறியா கொன்னுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என் தேவன் எனக்காக இரண்டாம் மரணத்தை எடுத்தார் அப்படின்னா என் தெய்வத்துக்காக நான் முதலாம் மரணத்தில் கடந்து போவது எம்மாத்திரம். என் தேவன் எங்களுக்காக இரண்டாம் மரணத்தை அவர் எடுத்தார் அப்படின்னா என் தெய்வத்துக்காக நான் முதலாம் மரணத்தை சந்திப்பதில் நான் கஷ்டப்படவும் இல்லை, வேதனைப்படவும் இல்லை. நீ கொல்றியா கொன்னுக்க அப்படின்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் அதுதாங்க. ஆண்டவர் சொல்றார் சிமர்னா திருச்சபையை பார்த்து, ஒருவேளை உனக்கு முதலாம் மரணம் வரலாம், அந்த முதலாம் மரணத்தை குறித்து நீ பயப்படாத, நீ பயப்பட வேண்டியது இரண்டாம் மரணம் தான். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பார்த்து தான் நீ பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. உனக்காக இரண்டாம் மரணத்தை நான் எடுத்தேன், எனக்காக முதலாம் மரணத்தை நீ எடுப்பியா என்பது தான் ஆண்டவருடைய கேள்விங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இந்த மீதமான திருச்சபை முடிவு காலத்தில் டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா மிருகத்தை வணங்கலை அப்படின்னா என்ன நடக்குமா, கொலை செய்யப்படுவார்கள். இப்போ கொலை செய்யப்படும் போது எல்லோருமே ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. முதலாம் மரணத்துக்கு பயந்தவங்க எந்த மரணத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க, இரண்டாம் மரணத்துக்குள்ளே போயிடுவாங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இன்னைக்கு என்ன சத்தியத்தில் நீங்கள் நானும் ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதுதான் கடைசி வரைக்குங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நின்றுக்கலாம் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நானும் சிந்திப்போம் அப்படின்னா அதற்கு வழியே
இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவன் 2ஆம் மரணத்தினால் சேதமாகுவதில்லைன்னு சொன்னார். ஒருவேளை சத்தியத்து நிமித்தம் இந்த பூமியில் நீங்கள் நானும் உபத்திரவங்களை வேதனைகளை சந்திக்கலாம். அந்த உபத்திரவமும் வேதனையும் அடுத்த கட்ட 1ஆம் மரணத்துக்கு கூட நம்மளை வழி நடத்தலாம். மரணத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்ம இரட்சகர் உயிர்த்தெழுந்தார். அந்த இரட்சகருக்காக நாம் வாழ்வோம் அப்படின்னா உயிர்த்தெழுந்த இரட்சகர் நம்மையும் உயிர்த்தெழுப்ப செய்வார் என்பது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையான வாக்குத்தத்தத்தின் சத்தியங்க. சிமர்னா திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த சத்தியத்தை படிக்கிற நமக்கும் ஆண்டவர் அதே வாக்குத்தத்தை தான் கொடுக்கிறாரு. நாம் அந்த வாக்குத்தத்தங்களை உடையவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நீங்கள் நான் ஒவ்வொரு கணமும் யோசித்து பார்ப்போம். சிமர்னா திருச்சபை அன்னைக்கு இருந்த பட்டினம் எவ்வளோ உபத்திரவங்களை சந்திச்சதோ அதே போல லோக்கல் சர்ச்சும் உபத்திரவத்தை சந்திச்சது. லோக்கல் சர்ச்சு என்ன உபத்திரவத்தை சந்திச்சதோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அனைத்து திருச்சபையும் லோக்கல் அந்த உபத்திரவங்களை சந்திச்சது. அநேகர் மரித்தார்கள், அநேகர் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக ஜீவித்தபடியினாலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல கடைசி நாட்களில் அவர்களும் உயிர்த்தெழுவார்கள் என்பதுதான் வேதாகமத்தின் சத்தியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தவர்களாக கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.